துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ராஜினாமா பண்ணிருக்காரு. அவர் ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி பாஜக தான் காரணம்னு சொல்றாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாம். இதுல உண்மை பின்னணி என்ன? அவருக்கு உடல்நிலை குறைவுனாலதான் ராஜினாமா பண்ணாரா, இல்லனா பாஜகவுடைய வற்புறுத்தலால அவர் ராஜினாமா பண்ணிருக்காரா அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. துணை ஜனாதிபதியா இருந்த ஜெகதீப் தன்கர் தனக்கு உடல்நிலை குறைவு காரணமா நான் ராஜினாமா பண்றேன்னு கடிதம் அனுப்பியிருக்காரு. அவரோட கடிதத்தையும் ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மும் அவங்க ராஜினாமாவை ஏத்துக்கிட்டாங்க. இதுல என்ன பார்க்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, திங்கட்கிழமை அன்றுதான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குச்சு. அந்த கூட்டத்தொடர் தலைவரா யார் இருப்பா அப்படின்னா, துணை ஜனாதிபதியா இருக்கிற ஜெகதீப் தன்கர் தான் அந்த ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாரு. அவரோட தலைமையில தான் அந்த முதல் நாள் கூட்டம் நடந்தது. அப்படி இருக்க எப்படி அவருக்கு உடல்நிலை குறைவு காரணமா ராஜினாமா பண்ணலாம்? ஒருவேளை அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை குறைவு காரணம் இருந்துச்சுன்னா இந்த கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ணிருக்கலாம். அந்த கூட்டத்தை தொடங்கி அவரே நல்ல விதத்துல நடத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு 9 மணி அளவுல நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இது வெறும் உடல்நிலை குறைவுதான்ற காரணத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதுவரைக்கும் ஒரு துணை ஜனாதிபதியா இருக்கிற யாருமே ராஜினாமா பண்ணது கிடையாது. ஆனா இவர் முதல் முறையா ராஜினாமா பண்ணிருக்காரு. இவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 2027 வரைக்கும் இருக்கு. அப்படி இருந்தும் இவர் ராஜினாமா பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு சந்தேகத்தை கூட்டுது அப்படின்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி இவர் ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அப்ப அவர் என்ன பேசுறாருன்னா, என்னுடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 2027 வரைக்கும் இருக்கு, என்னுடைய பதவிக்காலம் இருக்கிற வரைக்கும் நான் பணி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப உறுதியா சொன்ன அவரு இப்ப எதுக்காக ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே சமயம் இதுல வேற ஒரு காரணம் இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த அவை கூட்டத்துல ஒரு நோட்டீஸ எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அது என்ன நோட்டீஸ் அப்படின்னா, அலகாபாத் நீதிபதியா இருக்கிற யஷ்வந்த் வர்மா அவரை நீக்கணும், பதவி நீக்கணும் சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் நோட்டீஸ் கொடுக்கறாங்க. இந்த நோட்டீஸ தன்கர் அவர்களும் வாங்கிட்டாரு. இதுதான் பாஜக தலைமையை ரொம்ப கோபப்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல எதுக்காக பாஜக கோபப்படுது அப்படின்னா, இந்த நீதிபதியா இருக்கிற யஷ்வந்த் வர்மா அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, அவர் வீட்டுல தீ பிடிச்சப்ப தீயணைப்பு வீரர்கள் எல்லாரும் போய் தீ அணைக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன பாக்குறாங்க அப்படின்னா, கட்டுக்கட்டா பணம் இருக்கு அவர் வீட்டுல. இந்த பணம் எப்படி அவருக்கு வந்ததுன்னு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையில இந்த பணம் எல்லாம் இவருதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவர் டெல்லியில இருந்து அலகாபாத்துக்கு மாற்றப்பட்டது மட்டும் இல்லாம அவர் பதவி நீக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு கோரிக்கையாவும் முன்வைக்கப்படுது. ஏன்னா இவர் பண்ணது ஒரு நீதித்துறைக்கு நடந்த மிகப்பெரிய களங்கம் சொல்றாங்க. அதனால எப்படியாவது அவர் பதவியை நீக்கிடணும் அப்படின்னு எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 தரப்பும் நினைச்சாங்க. இதுல ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக தான் இதை முன்னெடுத்து பண்ணணும். அப்படி முன்னெடுத்து அவர் பதவி நீக்கிட்டாங்கன்னா இது மொத்த பெருமையும் பாஜகவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்ததுனால எதிர்கட்சியால நடந்துடும் அப்படின்ற ஒரு அச்சத்துலதான் பாஜக எதுக்காக நீங்க அவங்க கொடுத்த நோட்டீஸ வாங்குனீங்க அப்படின்னு தன்கர் மேல கோபப்பட்டதா சொல்லப்படுது. பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாரும் அவர்கிட்ட ரொம்ப கடுமையா பேசினதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த அவை கூட்டம் 4:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த அவையில JP நட்டா அவர்களும் பாஜக எம்பியுமான கிரண் ரிஜிஜு இவங்க 2 பேருமே கலந்துக்கலன்னு சொல்லப்படுது. ஒரு பாஜகவுல முக்கியமான 2 நபர்கள் கலந்துக்காதது கூட பரவாயில்ல, இந்த ஒரு கலந்துக்கலன்ற ஒரு பெர்மிஷனை கூட தன்கர் அவர்கிட்ட கேட்கல அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரா. அந்த அப்செட்டோடவே இந்த கூட்டத்தை மறுநாள் ஒத்தி வச்சுட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தான் 9 மணி அளவுல நான் ராஜினாமா பண்றேன்ற ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காரு. இதுல இருந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, பாஜக தலைமை தான் அவரை ரொம்ப கடுமையா பேசியிருக்காங்க. அதை அவரால் ஏத்துக்க முடியாம தனக்கு ஒரு அவமானம் நடந்தது அப்படின்னு அவர் நினைச்சதுனாலதான் ராஜினாமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உண்மையாவே அவர் உடல்நிலை குறைவாலதான் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னா அவரே இதுக்கு மறுபடியும் ஒரு தெளிவுரை கொடுக்கணும். இதுக்கு பிரதமர் தரப்புல இருந்தும் தெளிவான ஒரு
விளக்கம் வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய பதவியான துணை ஜனாதிபதி பதவியை வேண்டாம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு உடல்நிலை குறைவு காரணமா இருக்காது. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. மாநிலங்களவை தலைவரா இருக்கிற ஒரு நபரை பதவி விலக்கணும்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றது தன்கர் ஜெகதீப் ஆன இவருக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு. இது இந்திய வரலாற்றிலே முதல் முறையா ஒரு மாநிலங்களவை தலைவரை விலக்கணும் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இவருக்கு மட்டும்தான். அப்படி இருந்தும் எதிர்கட்சிகளா சொல்லி இவர் விலகாதவரு இப்ப தனிச்சையா விலகி இருக்கிறதுனாலதான் இது இவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.